தீ புண் என்பது எவ்வளவு கொடூரமான இருக்கிறது என்று. இந்த புண் என்பது அந்த ஏற்படுகின்ற தீ விபத்தின் தன்மைக்கு ஏற்ப அளவில் கூடுதலாக குறைவாக இருக்கும். சில இடங்களிலே லேசாகப்படும், அது ஒரு விரைவிலே குணமடைந்துவிடும். மிக அதிகமாக தீ விபத்து ஏற்படக்கூடிய தீப்புண்ணினால், பட்டாசினால் ஏற்படக்கூடிய இந்த தீப்புண்ணினால் ஏற்பட்டால் உடனடியாக தண்ணீரை விட்டுவிடும். குளிர்ந்த தண்ணீர் அல்லது சாதா தண்ணீரை மட்டுமே ஊற்ற வேண்டும். தீப்புண் பட்ட இடங்களில் தண்ணீரை தொடர்ந்து ஊற்ற வேண்டும். இல்லை ஏதாவது குழாய்கள் டேப் மூலமாக தண்ணீரை திறந்து தீப்பட்ட இடத்திலே நாம் காண்பிக்க வேண்டும். தீப்பட்ட இடங்களிலே காண்பிக்க முடியாத இடங்களாக இருந்தால் தண்ணீரை கொண்டு ஊற்றி உடனடியாக வேறு எந்த ஒரு பொருளையும், மாவு, இங்கு, ஆயில் மற்றும் தன்னைத்தானே மருத்துவராக நினைத்து கொண்டு பூசுகின்ற ஆயின்மெண்ட்டு, வாழைசாறு மட்டை, எந்த பொருளையும் பிற பொருட்களையும் அந்த தீக்காயத்தின் மீது ஊற்றாமல் உடனடியாக நேராக மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தண்ணீர் ஊற்றுவதனால் அந்த புண்ணினுடைய வேகம் குறையும். உடனடியாக குளிர்ச்சி அடையும் உடம்பு. குளிர்ச்சி அடைந்தவுடன் அந்த தீப்புண்ணினுடைய அந்த சூட்டு தன்மை குறையும். உடனடியாக மருத்துவரிடம் அணுகினா அந்த தீப்புண்ணினுடைய பர்சன்டேஜ் தன்மையை அவர்கள் அறிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். தீப்புண் ஏற்பட்டால் நீங்கள் மருத்துவ சிகிச்சையை மருத்துவருடைய ஆலோசனையின்படி தான் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும்.